இருக்காதீங்க, பேபி கண்ணன் மாதிரி இருக்காது, பேபி மாதிரி இருக்காது, சுச்சு அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக அந்த படம் பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்ட்டுலாம் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அதனால தான். உனக்கு ஆச்சா? நீ லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே சொன்னேன். நான் போகிறது கார்பரேட்ஸ், எனக்கு பிரச்சனை. அங்கே போய் ஏமாத்துவியா? ஏமாற்ற முடியாது. ஏமாத்தாது, வேணாம், அப்படி பண்ணாது. ஓகே ஓகே, தேங்க்யூ யுவன், காட் பிளஸ் யூ. நீ என்னப்பா சைடில் வந்து ஃபுட்பால் வச்சுருக்கிற? அண்ணா ஒரு ரிக்வஸ்ட். சொல்லுமா. ஸோ நீங்கள் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பீங்க, இப்போது நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லணும். அந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர், அதில் என் நேம் வச்சு சொல்லணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. கிரிஞ்சி நம்ம கிரிஞ்சி பண்ணக்கூடாது இல்லை. உன் பேர் என்ன சொல்லு? தனுஜா. தனுஜா. கவிதா. தனுஜா. தனுஜா. தனுஜா என் தங்கச்சி பேருமா. என் தங்கச்சி பேர் வச்சு நீ கிரிஞ்சா ஒரு கொஸ்டின் கேட்குறியே. இப்போ நான் 3 மணி நேரம் பேசினுக்கிறாங்க, ஸ்டோரி சொல்லணும், அதில் தனுஜான்னு சொல்லணும். ஒரு ஸ்டோரி சொல்றேம்மா, சொல்றேன். அந்த பொண்ணு அப்படியே அப்படியே வாங்க, அந்த மைக்கு வாங்க, கொஞ்ச நேரம் சொல்றேம்மா. திடீர்னு தோணலம்மா, கிரியேட்டிவிட்டி வரலம்மா. சத்தியமா தெரியலம்மா, டயர்டாக தண்ணி எதுக்கு குச்சின்னு ரொம்ப தொண்டெல்லாம் தண்ணி வத்திடுச்சு. நான் அப்புறம் சொல்றேன் தனுஜா. இது ஒரு கேள்வின்னு யோசிச்சுட்டு வந்து கேட்டு அட வேற பிடிக்கிற பத்தியா தனுஜா? என்ன பண்ற நீ? நல்லா ஒர்க் பண்ணுமா. ஓகே. வேற இந்த பக்கம் நாங்கள் கேட்கலாமா? யார் எங்கடா? நாங்கள் கேட்கலாமா? ஊருக்கே மைக் கொடுக்குறேன், நீ கேள்றா. ஹாய். ஹாய், மைசெல்ஃப் ஃபர்ஹான். ஃபர்ஹான். ஹாய் ஃபர்ஹான். இது வரைக்கும் எனக்கு இந்த பச்சை சட்டை மஞ்சள் சட்டை இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஓ, யூ ட்ரைங் அகைன். ஸ்ரீநிதி சி இஸ் ஆல்சோ ட்ரைங் டு பி கூல். இதுக்கப்புறம் லைக் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. வாட்சே ஒன்றால் பண்ண முடியாது, ஏன்னா இது நான் பேசுவேன், நீ கேட்ப. Spotifyல வாட்ச் பண்ணுவேன் நீ. கண்டிப்பாக பண்ணுவேன் நீ பண்ணுவேடா ஃபர்ஹான். கண்டிப்பாக கேட்கலாம். கேளு ஃபேன். கமெண்ட்ரி மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே ஃபர்ஹான், தேங்க்யூ. இது ராக்கிங். தேங்க்யூ ஃபர்ஹான். கிடையாது, என்ன நீங்கள் எல்லாம் ஒரே குரூப்பாக வந்து கிளம்பி மைக் வாங்குறீங்க, ப்ரோக்ராம் முடிச்சு விட பார்க்குறானுங்க. சார் நீங்கள் கேளுங்க சார். இருமா, இந்த இவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுங்க. ரொம்ப நேரமாக உங்களை பார்த்துனே இருந்தேன். என் பேர் முத்து. முத்து. இந்த நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ நான் ரொம்ப நாளாக உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஒரு ஷூட்காக இங்கேருந்து கிளம்பி ராம்நாட் போகிறப்போ லிட்டரலாக ஒருத்தர் ஏதாவது சாங்ஸ்லாம் கேட்டு போர்டு அடிச்சிருச்சு போதா, இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க அப்படின்றப்போ 4 நம்பருக்கு ஆரம்பிச்சு பச்சை சட்டை அட்டஸ்டேட்ஸ் ஃபுல்லாக கேட்டாரா? 10 மணி நேரம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே ஸ்பெண்ட். ஐம் ரியலி சாரி, அந்த ஃப்ரெண்டு யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ். இல்லை, பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்காக நிறைய உங்களோட பழைய காஸ்டாக எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒன்று சொல்லணும் ஆக்சுவலாக, ப்ளஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக இருக்குது. இந்த ஷோக்கு வரதுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ செலக்டிவாக இங்கே ஒரு 300-400 பேர் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வரப்போ நல்ல மழை, ஒரு பெரிய பிளஸிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டோம், உங்களை பார்த்துட்டோம். ஸோ முடிவாக வந்து வி ஃபீல் லைக் யூ ஆர் காட் சோசன் சைல்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர் வென் வெரி கைண்ட். தேங்க்யூ. நாளைக்கு என்னோட ஒய்ஃப்க்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்னதாக விஷ் பண்ணுறீங்கன்னா. உங்கள் ஒய்ஃப் பேர்? ஆர்ஜே இதழ். அவங்களும் ஆர்ஜே இதழ். ஆர்ஜே இதழ், ஹாப்பி பர்த்டே. உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்வீட்டாக இங்கே வந்து எங்கிட்ட விஷயம்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக சேர்ந்து ஹாப்பியாக ரொம்ப வருஷம் வாழுங்கள். அவர் தான் எடுக்கிறாரு? இல்லை. ஓ, வீடியோ தான் எடுக்கிறேன். அவர் வீடியோ எடுக்கிறாருங்க? இல்லை. ஓ, வீடியோ காலில். ஓ, ஓகே சூப்பர். தேங்க்யூண்ணா. காட் பிளஸ் யூ. எங்கம்மா? இங்க ரொம்ப நேரமா மைக் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, ஐம் வர்ஷா. ஐம் ஒர்க்கிங் இன் பெங்களூர். இந்த ஷோக்காக உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். பெங்களூரு? யா. அத பாருங்க, பெங்களூர் எங்கடா? திருநெல்வேலி. பாரு, நீ திருநெல்வேலி விசில் அடிக்கிற ஷோக்காக வந்தியானா? இல்ல, நான் இங்க தான் இருக்கேன்னு. பாத்தியா, பெங்களூர்ல இருந்து அங்க ஹாரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட் நடக்கும்போது கிளம்பி இங்க வந்திருக்காங்க. I'm really enjoying the show. ஓ, சூப்பர்மா. இது ஷோவாவே கன்சிடர் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு சலூன் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் சலூனுக்கு போகிறீங்க ஹேர் கட் பண்ணுறதுக்காக. அங்கே ஹேர் கட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஹேர் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இந்த சலூனுக்கு ஏன் போனோன்னு ஃபீல் பண்ணுவோம். லைக் வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் அக்கார்டிங் டு யூ? ஓகே அம்மா, இப்போ நீ என்ன ஒரு சலூனுக்கு போவீங்க, முடி வெட்டுவீங்க, ஒழுங்காக முடி வெட்டல, நீங்கள் ஃபீல் ஆமாம் அழுவேன், அசிங்கமாக திட்டுவேன் அவனை பிடிச்சி. ஹேர் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க? ஹேர் போனதுனால கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவேன். அவனையே தொப்பி வாங்கி தர சொல்லுவேன். ஒழுங்காக எனக்கு தொப்பி வாங்கி கொடு அப்படி கேட்பேன். என்ன பெங்களூர்லேருந்து இதுக்காக வந்த நீ? இன்னும் இந்த கேஸ் எனக்கு வேற கொஸ்டின் கேளு, உனக்கு செகண்ட் சான்ஸ். வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ்? வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ்?
வாவ், இட்ஸ் பெட்டர் கொஸ்டின், பெட்டர் ஃப்ரேம் கொஸ்டின். சலூன் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம், நானும் தான். சரி, ஓகே. நகைச்சுவைக்காக சொன்னது. இந்நிகழ்ச்சி மூலம் யார் மனதையும் புண்படுவதற்கல்ல, அதையும் மீறி யார் மனதால் புண்படுவதால் பேசிக்லி பண்ணப்பட்ட சாரி. சரிம்மா, இப்போ எனக்கு வந்து ஹானஸ்டி தான் கான்ஃபிடன்ஸ். நான் செம நேர்மையாக இருப்பேன், அதனால் ரொம்ப தைரியமாக என்னால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நான் என் ஃபேமிலிக்குள்ளேயோ வெளியிலையோ டிஸ்ஆனஸ்டாக இருந்தபோதெல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன். என்னால் நேரில் மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுக்கே தயக்கமாக இருக்கும். த மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் கரெக்டிங் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் எனக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு எப்போ என் லைஃப்பில் வந்ததோ ஐ ஸ்டார்டட் பிகமிங் கான்ஃபிடென்ட். இது எனக்கு நடந்து இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் நான் as I speak I'm thinking I have not thought about this before. பட் எப்போ நான் செம்ம கான்ஃபிடென்ட் ஆனேன் அப்படின்னா, நான் எப்போ பயங்கர ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணேனோ, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ஹைட், திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ எம் டு எவ்ரி ஒன். ஸோ அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு நான் முன்னாடி வந்து எல்லாருக்கிட்டையும் என்னால் தைரியமாக கண்ணை பார்த்து பேச முடியும். நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா ஐ ட்ரீட் தெம் அஸ் ஈக்குவல் வித் நோ ஈகோ, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தெம். எனக்கு யார்கிட்டையுமே வந்து ஏதாவது கெஞ்சி ஏமாற்றி போய் சொல்லி நடத்துக்கணும் அப்படி தோணாது. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ எம் ஹானஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் ஹானஸ்ட். தேங்க்யூ. மாதிரி இருக்குது. அந்த க்ரோத்தை குட்டி க்ரோத் செலிப்ரேட் பண்ண முடியும், பட் அடியும் விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோல் ரொம்ப வேகாக லாங்காக இருக்கும்போது நான் எப்படி சஸ்டெயின் பண்ணி அதில் உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும் அந்த ஜேர்னியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு? அருள் ஜோதி, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். நானும் வந்து சஸ்டெயினே பண்ணிக்க மாட்டேன், எங்கேயோ கிவ் அப் பண்ணிடுவேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் போய் நம்ம தமிழ்நாடோட இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். நடக்கலை. நான் சொல்கிறது 2021. சார் என்னை கூப்பிட்டு ஏதாவது ஐடியா இருக்கா கேட்டார். நான் அப்போ ஒரு கதை சொன்னேன், ஒரு 1 hour சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, பட் சம் ரீசன்ஸ் நடக்கலை. திருப்பி நான் வந்து இந்த படம் நான் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்டில் நான் அவர்கிட்ட போய் ஒரு கதை சொன்னேன். இட் வென்ட் ஸோ க்ளோஸ், பட் நடக்கலை. பட் இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்கிட்ட தான் லீக் இருக்குங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான். சம்வேர் ஐ எம் குட் பட் நாட் குட் இனஃப். ஸோ ஐ ஸ்டார்டட் அரெஸ்டிங் த லீக். இது வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. லீக்னா நான் சொல்கிறது வந்து என்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது, அதை நான் திருத்திக்கிட்டேன்லாம் இல்லை. சம்வேர் நம்ம மைண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துனே இருந்து, நான் பண்ணுற வேலையில் என்னோட எல்லா இதுலேயுமே இருந்து, இப்போ நான் வந்து நாலுலேருந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100 வாட்டி அதை பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவே ஒரு லீக். ஸோ நான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணது தான் இந்த படத்தோட வெற்றி. சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது. ஸோ ஐ திங்க் சம்வேர் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோலில் இருந்தது. நான் சொல்கிறதுல உடம்பு கேட்டுச்சு, நான் சொல்கிறதுல மைண்ட் கேட்டுச்சு. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில், பெரும்பான்மையான விஷயங்களில் என்னால் ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சது. என்னோட அவேர்னஸ் பெட்டராச்சு. ஸோ சம்வேர் ஐ ஃபீல் நம்ம அந்த லீக் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஆகும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். நான் வந்து என்னெல்லாம் இந்த படத்துக்கு எழுதினேனோ மனசில் நினச்சேன். நான் ரைட்டில் எழுதுவேன், லெஃப்ட்டில் எழுதுவேன். நாட் லைக் டெய்லி போயிட்டு லெஃப்ட்டில் எழுதினு இருக்க மாட்டேன். அஃபர்மேஷன் அது பேர். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எழுதினோன்னா ரைட் பிரெயினில் பதியும், ரைட் ஹேண்டில் எழுதினோன்னா லெஃப்ட் பிரெயினில் பதியும். நான் மாற்றி எழுதுவேன். வாட் எவர் ஐ வாண்டட் த்ரூ கருப்பு has happened to me so far. I still have a lot of unfinished things நான் எழுதியிருக்கேன். பட் I 100% believe it will happen. பட் it won't happen சும்மா நம்ம போய் எழுதினா நடக்காது. We have to tune ourselves. that leak arrest பண்ணுறது, கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கிறது, keep yourself very clean, thought wise. So I think same answer தான் அருள் ஜோதி. All the best. God bless you. Thank you, sir. God bless you. இரா அந்த பொண்ணே தேங்க்ஸ் சொல்லி முடிக்கலடா. One more thing. Another thing I'm very grateful for you now. நீங்கள் நிறைய விஷயத்த எனக்கு நார்மலைஸ் பண்ணுங்க. இப்போ தெரப்பியை பற்றி பேசுனீங்களே, அந்த தெரப்பி சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்-ஆன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொன்னதும் அந்த தெரப்பி எனக்கு நார்மலைஸ் ஆகி நானும் ட்ரை பண்ண எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. என் கிட்ட இருந்து இட் ஆல்சோ ஸ்ப்ரெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. ஸோ a lot of people are getting better from one small thing that you did. So I'm really grateful and thank you so much. தெரப்பி வந்து இஸ் நாட் a taboo, இட்ஸ் நாட் a bad word. சூஸ் பண்ணும்போது வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க கிட்ட போய் தெரப்பி கேட்காதீங்க, அந்த பையன் மாதிரி. ஸோ பட் ஆனால் நான் 20 வயசுலேருந்தே ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஹெல்ப். மென்டலி when I'm not well, I seek help. ஜுரம் வந்தால் டாக்டர் கிட்ட போகிற மாதிரி when I'm not well, I don't go ask it to a friend.
நான் போய் என்கிட்ட அப்போ காசே இருக்காது, ஆனால் ஒரு செஷனுக்கு 500 ரூபாய் சொல்லுவாங்க, நான் கொடுப்பேன். ஏன்னா நான் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஸோ இப்போ யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முன்னாலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்குலாம் நான் நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு போகணும் அப்படி கேட்பாங்க. பட் ஐ திங்க் இப்போ கான்வர்சேஷன் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. நான் கவுன்சிலிங் போகிறேன், தெரப்பி அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்றது தப்பாக இன்றைக்கி பார்க்குற உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இன்னும் நிறையா மாறணும். ஜுரம் வந்தால் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். ஸோ சீக் ஹெல்ப் இஃப் யூ நீட் ஹெல்ப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ. ஏய் நீ கிடையாது, நீ அவன் தான்ப்பா ஃபர்ஸ்ட். அவன்கிட்ட மைக் வாங்கப்பா. ஆய்ப்பா தம்பி அப்படின்னு முக்குது மாதிரி இருக்கடா. ஏய் அந்த பையன் தானே முதல்ல அது அவனா ரெட்டை கதிரே சொல்றான். நான் என் பேர் சரண் பிரியன். சரண், ஹாய். ஓகே. ருவாங், யூ ஃபீலிங் ரெஸ்ட்லெஸ்? வாட் இஸ் ப்ரோ? First time. கம் சிட் ஹியர். நான் இல்ல இவர்கிட்ட பேசுறேன். சொல்றா சரண், இப்போ உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் கருப்பு படம் நான் 3 times தியேட்டரில் பார்த்தேன். ஆல் பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ரீசன். தேங்க்யூ. இல்லை பேபி கண்ணு நல்லா இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸில் சூர்யாவோட டங்கு வச்சுக்கிட்டு அவர் சீக்ஸ் வரைக்கும் கூட ஆடும். அது ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தீங்க. அது நீங்களா சூர்யா சார்ட்ட கேட்டதா இல்லை அவராக பண்ணதா? கிளைமேக்ஸில் சூர்யா சார் என்ன பண்ணாரோ அது வேறு யாராலையும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் பார்க்கும்போதே நம்பினோம். ஏன்னா நான் என்ன சொன்னாலுமே, யார் என்ன சொன்னாலுமே, அங்கே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார், ஒரு கொரியோகிராஃபர் இருந்தார், நான் இருந்தேன். அந்த வேஷம் ரொம்ப வருஷமாக போடுறவங்களாக இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னோமோ, என்ன எதிர்பார்த்தோமோ அதோடு ஒரு 100 times மேலே அவர் கொடுத்தார். அவர் அங்கே அதை பண்ணும்போது we felt something was like abnormal there, பயங்கரமாக இருந்தது. அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நான் பார்த்தேன். நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெண்ட் அண்ட் அங்கே ஒரு சிலை இருந்தது, சாமி சிலை இருந்தது. நான் கேட்டேன், என்னை எப்படியாவது கைட் பண்ணி இந்த 2 நாள் கூப்பிட்டு போயிட்டேன். 2 நாளில் nobody can pull off that and only Surya sir can do that. And because I think that அது ஒரு டிவைன் ஃபோர்ஸ் அவரை கைட் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாமே அவர் பண்ணது நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணிடலாம், பட் அதை எடுத்துகிட்டு வருது. இன்றைக்கி காலேஜில் ஆடினாலே அங்கே இருக்கிறவங்களுக்கு சாமி வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பேருக்கு அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி சூர்யா சார் இப்போ ரீசெண்டாக யூஎஸில் இருந்தார். எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, 10 வயசு என் குழந்தை இதுக்கும் இந்தியா வரல, இப்போ நைட்டு இடிலாம் இடிக்குது, கருப்பா காப்பாற்றிடுவாரா நம்மளை, கருப்பா காப்பாற்று அப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எமோஷ்னலாக நிறைய பேரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் பிகாஸ் ஐ திங்க் காட்ஸ் பீன் வெரி கைண்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அவரோட டிவைன் பிளெஸிங் சூர்யா சாருக்கு அது எடுக்கும்போது இருந்ததுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யா, தட்ஸ் த ரீசன். சரண் பிரியன். அதே மாதிரி என் பேர் கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா உன் பேர் ஈஸியாக தான் பாருக்கு, சரண் பிரியன். கரெக்ட் தானே? நீங்கள் அந்த லாயருக்கு அந்த சீன்ஸ்லாம் கூட கோர்ட்டில் போய் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி. ஆமாம், படித்தேன்ப்பா, 5 வருஷம் படிச்சு. அதெல்லாம் ரொம்ப கிரேட் எஃபர்ட்ஸ். ஆமாம், அதே மாதிரி இதுக்கப்புறம் வர படத்துலையும் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த படத்தில் டாக்டர் ஆண்டி 6 years படிக்கலான்னு இருக்கேன், இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணி. அதில் கருப்பு 2ல் ஒரு பாலிடிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம்ல, அதனால சரி சீக்கிரமே அரசியல் போயிட்டு நின்று பார்த்து ட்ரெயின் பண்ணி ஏய் படா வெறுப்பு ஏற்றுன்னு கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து அடிப்பாங்களா? அவள் தான்டா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவாங்க. யார் மாட்டுது சொல்லுப்பா. நான் ரொம்ப நேரமாக அவன் தான் நீ நினச்சி உன்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்ப்பா. சாரி சார். நான் தான்ப்பா சாரி சொல்லணும். சாரிப்பா. என்னப்பா இவ்வளோ நல்லவனா இருக்கு, உன் காலை நான் மீச்சா சாரி தெரியாமல் அங்கே வச்சு தண்ணி வேணும். சொல்லுப்பா. வணக்கம், என்னோட பேர் அனிருத். மொத்தம் congratulations for DC. You're rocking. I enjoyed your music like anything. தேங்க்ஸ். லைக் என்னடா நடக்குதுங்க? சூப்பர்ப்பா. எனக்கு மொத்தம் 2 கொஸ்டின் இருக்குண்ணா. நீங்கள் பாட்காஸ்ட்டில் பேசுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் நடக்கும், நம்ம பஸ்ஸு மாதிரி தான் வாழ்க்கை, வேணுன்றவங்க இறங்கிடுவாங்க, நம்ம அதை கண்டுக்காம விட்டுறோம். இதில் நீங்கள் சொல்லும் போது அப்படி பவர் அப்பாக்கி பாலாஜி என்ன சொல்லிட்டார், இது மாதிரி நம்ம பண்ணால் போது வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிரும் இருக்குது. ஆனால் அந்த ஓஹோன்னு ஆயிரம் இருக்கிறது கேட்ட ஒரு 2 நாள் 3 நாளில் அப்படியே கரைஞ்சிருது. அப்படியே அது டெய்லி உங்ககிட்ட வீட்டில் இப்படி பேசுட்டா, டெய்லி உன்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கட்டா, டக்டே இந்தியா ஷாருக் கானா? சொல்லு கண்டினியூ. அதான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, அது எப்படி நீங்கள் ஒரு அந்த மைண்டை மெயின்டைன் பண்ணுறீங்க? லைக் அந்த ஒரு நீங்கள் ஒரு தாரக மந்திரமாக வச்சுருப்பீங்கல்ல, நான் இப்படி பண்ணணும்
சில பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு நான் கண்ணாடியை பார்த்து சொல்லணும், நைட்டு எழுதணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பர்சனலாக என்ன அந்த மாதிரி ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க? செகண்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்துருச்சு. அப்போ ஒன்னோட விட்டுறலாம்ல. இல்லை இல்லை ஏன்டா அப்படி ரெண்டாவது கேள்வி கேட்டே ஆகணும். இப்போ என்னடா இருக்கும்? யோசிச்சு வச்சுருந்தேன். நீங்கள் ஆனாண்டா ஒரு கேள்வி நல்லா தாண்டா இருந்தது. சரி நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்கள். ஏய் அவங்ககிட்ட மைக் வாங்கடா தம்பி. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். டேய் வாங்கடா அவங்ககிட்ட. இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வா. உனக்கு இப்போ கொஞ்ச நேரம் சீஃப் கெஸ்ட் வேலை. இங்கே வா கை கொடு. மேலே ஏறு. இங்கே உட்காரு கொஞ்ச நேரம். உட்காரு, அது மேலே உட்காரு. அப்படியே உட்காருடா. உட்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ மைக்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ என்ன கேட்ட நீ? மறந்துடுச்சு அந்த பையனுக்கு. சிட்ரா வாட்ரா சுதீப் சிட். அவனுக்கு மைக் கொடுக்க. நான் ஈஸியாக கேட்கணுன்றேன். தூரமாக இருக்கேன்ல கேட்கறதுக்காக. கேட்கறதுக்கு எதுக்குடா மைக்கு? சரி சரி, என்ன கேட்டப்பா நீ? அதான் 2 நாள் அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஆயிடுதா? என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க நீங்க? மெத்தடே கிடையாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணு. பேசி கேட்டே இருந்தேன்னா 2 நாள் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், லேண்ட்மார்க் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் யார் என்ன கிளாஸ் இது மாதிரி கூப்பிட்டாலும் நான் போய் உட்காந்துருவேன், காசு கட்டி போய் சேருவேன். அந்த 3 நாள் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்னதெல்லாம் கேட்கணும், வெளில வந்தால் மறந்துடும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண இருப்பேன், யாரும் சொல்கிறதே கேட்டுனே இருப்பேன். அப்படிலாம் இருக்க முடியாது. 100 விஷயம் ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு விஷயம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக நீ மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த விஷயம் பண்ணு. நான் சொல்கிறேன், வார எபிசோடு வருது எல்லாத்தையும் கேட்பியா? அப்படிலாம் கேட்க முடியாது. கேட்கும்போது அப்படியா இதை நம்ம பண்ணி பார்க்கலாமே சிலது தோணும்ல, அதை நம்ம ஃபுல்லாக பண்ணி பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கணும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. யார் பேசி யாருமே திருந்த முடியாது. நான் சும்மா பேசும்போது உங்களுக்கு மன ஆறுதல் கிடச்சிதுன்னா சூப்பர். ஆனால் அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரிலேட் ஆகும், அதுதான் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணி, ஸோ இதையும் பண்ணோம், அவன் சொல்கிற அதையும் பண்ணணும், இதையும் அவன் சொல்கிறதையும் அப்படி பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அப்பா சொல்லும்போதே பண்ண மாட்டோம். நான் யார்? நீ உட்காந்து தானே இருக்கேன். ஓகேடா தம்பி, தேங்க்யூடா. செகண்ட் கொஸ்டின் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூடா, தேங்க்யூடா. சச் a gentleman you are. வாவ். அண்ணா ஹலோ. அண்ணா தம்பி தங்கச்சி ஆண்டி அங்கிள் முடிச்சுக்கலாமா இந்த ஷோவை? ஹாய்மா, சொல்லுமா, உங்ககிட்ட மைக் வந்துருச்சு. ஹாய் அண்ணா, என் பேர் வீணா. கொஷின்ஸ் கேட்குறதுக்குலாம் எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபார் பச்சை சட்டை அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் த பாலாஜி தட் யூ ஆர். ஏன்னா உங்கள் மூவி, சொல்லுமா, இந்த பையன் எழுந்து போனான்னு டவுட்டாக இருக்கு. உங்கள் மூவியாக இருக்கட்டும், உங்கள் த வே யூ ஸ்பீக், த வே யூ போர்ட்ரே திங்ஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் பேசும்போது அது ரிஃப்ளெக்டிவாக தான் இருக்குது. என்னால் ரிலேட் பண்ண முடியுது. யூ ஆர் டச்சிங் லைஃப்ஸ் ஆல்சோ. மெனி ஆஃப் த திங்ஸ் இஸ் தட் பர்டிகுலர்லாம் சொல்லணும்னா நீங்கள் வந்து டச்சிங் அதர் பீப்புள் லைஃப். தட்ஸ் சம்திங் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் டேக். அண்ட் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆளுக்கு இது நான் எங்கேயோ படித்தேன், எங்கேயோ ஞாபகம் இருக்கும், எல்லார்ட்டையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஐ ரெட் திஸ் சம்வேர், இந்த வேர்ல்டோட ஹங்கர் வந்து நம்ம சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபன் பாக்ஸ் கேரி பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் சம்திங் டு ஈட் ஆன் தட் டே. அந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து the way you speak is that even I am the person I think like that. ஏன் நம்மளால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது? அந்த மாதிரி தான். ஸோ when you talk I feel connected that okay, நமக்கும் அந்த மாதிரி தோணுது, நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் தான். ஆனால் ஏன் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க தெரியல. இது நிறைய போய் சேரணும். You are doing that work, please keep doing that. And பச்சை சட்டை feels more like a warm hug. Every Monday இல்லை Tuesday நீங்கள் எப்போ வந்தாலும் என்ன பாலாஜன் லேட்டு, பட் ஸ்டில் ஓகே, தேங்க்யூ ஃபார் சேயிங் வாட் எவர் மெசேஜ் யூ ஹாவ் டு சே. கீப் கோயிங், கீப் ராக்கிங். And the video which you posted for Karuppu, that really was like, this is my amma. I was telling her, amma, idu RJ Balaji unga video unga movie edo aadichu. To be honest, I didn't watch Karuppu and all, but as a person I admire you. I am sorry to say this, நான் வந்து பார்க்கல, நான் அவ்வளோ மூவி பர்சன் கிடையாது. Karuppu I will definitely watch, but ஜீ தமிழ் போட்டீங்க பார்க்குறேன். நான் சொன்னேன், அம்மா அவங்க மூவி ஏதோ ஆயிடுச்சு, there is some problem coming in. So you're just transparent. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு and relates to a lot of people. And thank you so much Balaji. And I don't know, இவ்வளோ நேரம் எல்லாம் பேசினாங்க, பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு இனிமேல் I don't know when I'll get a chance to meet. And so many things going on in my personal life as well. I'm getting married this August 23rd. Congratulations. Thank you.
சூப்பர்மா, காட் bless you. So this will be my last Sunday in Chennai as a bachelor. So I thought, okay, I like you. I'll come and meet you. அவ்வளவுதான். சூப்பர்மா. நீ என்ன பசங்க இந்த கல்யாணம் ஆக போகுதுன்னு சோகப்படுற மாதிரி நீ பண்ற? ஜாலியா இருமா. உங்க ஹஸ்பண்ட் எங்க என்ன பண்றாரு? He is in Saudi, now in Kerala. Oh. So Kerala தான் wedding. நாட்டுல எവിടെ? நாட்டுல ஆலப்புழா, மாவேலிக்கரா. ஓ ஓகே, ஆல் தி பெஸ்ட், காட் bless you. சவுதிக்கு போறீங்களோ இங்க இருக்கீங்களோ சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Thank you. சூப்பர் ஆண்டி, Thank you so much. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. உங்களுக்கு ஆண்டி. சூப்பர். Thanks. சவுதியில மாப்பிள்ளை பாட்டீங்க. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் வேற யாரு? இங்க. சரி, இன்னும் ஒரு 3 क्वेश्चंस எடுத்துக்கலாமா? சரி, few questions எடுத்துக்கலாம். டைம் இருக்கு. சரி கேளுமா. இருப்பா தம்பி, அடுத்தது இங்க வர யார் அண்ணா இங்கன்னு சொன்னது? இவ்வளோ அண்ணா சொல்லிரு. சரி, அங்க வரேன். கேள்வி இல்லைண்ணா எனக்கு நான் வந்து ஒன்று சொல்லணும்னா ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்களாக இருக்கிறனால எத்தனை லைஃப் இம்பாக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதோடைய பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா என்னோட சூசைட் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேச்சை கேட்டு நான் தெரப்பி எடுத்து 2 வருஷம் தெரப்பி எடுத்துருக்கேன். நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறது இல்லாமல் சுற்றி தெரப்பி சொல்லி அவங்க வந்து நேச்சுரல் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அண்ட் உங்களால் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். மை பேரண்ட்ஸ் இன் ஹெவன் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. நீங்களா இருக்கிறது நான் அவ்வளோதான். ஒரு அண்ணாவா ஒரு குருவா எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. நான் இப்போ வேணா அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் நீங்கள் தான். அண்ட் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வரும்போது இவ்வளோ நாள் நம்ம அண்ணன் நம்ம கூட வளர்த்துட்டு போயிட்டு ஒரு பிரேக் எடுத்து அவங்க வேலை பார்க்க போயிருக்காங்க. நம்மளும் வளருவோம். திருப்பி வரும்போது தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அண்ணா நீங்கள் தான் சொன்னீங்களா அப்ளை பண்ணேன் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி பார்த்தேன்னா நான் நல்லா இருக்கேண்ணா, நான் க்ரோவாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா இருங்க, இதே மாதிரி நல்லா இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சூப்பர்மா. உன் பேரு? தீக்ஷா. Diksha, I'm really sorry that you had to go through whatever you had to go through. But somewhere, this is my space because I see Diksha, and this is the reason that I come back here. This is my space. I can make movies, I can do commentary, I can do anything for survival. But there is a purpose in life, and that purpose is talking to you, people like you. And if I'm able to make a little contribution, உங்க ஒவ்வொருத்தரோட இடத்துலையும் எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது நீங்கள் சொல்லும்போது. பட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஐயோ இந்த ஷோ நம்ம எதுக்கு 2 வருஷம் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு. அண்ட் இது நான் வந்து இப்போ நான் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியுமா தெரியல. இட் இஸ் வெரி பர்சனல் ஃபார் மீ ஆல்சோ. ஐ வில் நாட் லெட் கோ. இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அண்ட் ஐ ரியலி விஷ் யூ ஹேவ் அ கிரேட் லைஃப். காட் பிளஸ் யூ. அம்மா அப்பாவோட பிளெஸிங்கில், கடவுள் பிளெஸிங்கில் செம்மையாக இருக்கும் லைஃப். ஆல் தி பெஸ்ட். மார்ச் ஆன். அண்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. there are enough and more reasons to live. Okay, God bless you. பார்க்கணுங்கிறது ஒரு ரீசனாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு உங்களை மாதிரி நான் நல்லா இருக்கணும், உங்களை மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், என்னால் என்ன முடிச்சுது அப்படிங்கிறத என்னோட தான் இருக்குது. சூப்பர் மணி, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீ 400 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சூப்பர். ராக்கெட் படி. ராக்கெட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இதான் அந்த பொண்ணு என்ன இப்படி எமோஷனலாக ஃபீல் பண்ணி மொக்கையாக அதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரா இந்த அண்ணா? அந்த ரிஜெக்டட் காய். அந்த ரிஜெக்டட் காய். லெஜெண்ட் அண்ணாச்சியா? ரிஜெக்டட் காய். என்ன அழுடா கொஞ்ச நேரம். 5 minutes சார், 2 minutes. என்னது சொல்லணுமா? அவன் ஏதோ பேசுறான்டா. சொல்றா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் தேங்க்ஸ் சொல்றேன்னா சார், ஸ்பாட்டிஃபை தேங்க்ஸ் அண்ட் கடவுளுக்கு நன்றி. வை பிகாஸ் ஒரு 3 months ஆச்சு கருப்பு மூவி ரிலீஸ் ஆகி. அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப எமோஷனலாக ஒரு வீடியோ போட்டார். நானே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் ரிலீஸ் ஆகலன்னு. பட் ஆஃப்டர் அண்ணா வந்து தேட்டரில் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதை பார்த்து நான் ஸ்டோரி வச்சேன். என்ன வச்சேன்னா, ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின். ஸோ அப்போலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்து உங்களோட ஒர்க் நல்லா இருக்குது, அது போல் என்னோட ஒர்க்கில் வந்து உங்களோட இன்டர்வியூஸ் நிறைய கேட்பேன். வித் சுதீர் ஸ்ரீனிவாசன் அண்ட் எஸ்எஸ் மியூசிக்கோட ஏஞ்சலினோட பாட்காஸ்ட். ஓகே சொல்லு. அவங்களோட எல்லாமே கேட்பேன். அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமா ஏஞ்சலினா பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. இல்லை உங்கள் ஒர்க் தான். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு போது கட் அடிச்சுட்டு கருப்படம் பார்த்தாங்க. ஓ சூப்பர். அந்த பொண்ணுகிட்ட சொல்லு, அங்கே வந்து பெருமையாக ஐ டோன்ட் சி கருப்பட்டால் அப்படின்றாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ கமெண்ட்ரி விட்டுறாங்க, இதை விட்டுறாங்க. எதையும் விட மாட்டேன்ப்பா, எல்லாமே பண்ணுறேன். அது மாதிரி இன்டர்வியூஸ் அப்பப்போ பண்ணுங்க. இன்டர்வியூஸும் கொடுத்துனே இருக்கிறேன். சாய் வித் சித்ராக்கு போட்டால் கூப்பிட்டுனே இருக்கிறாரு. என் ஃப்ரெண்டு தான் அவர். சாய் வித் சித்ராக்கு போயிடுறேன். யாரு? என்னடா நீ சவானா காடுகள் ஜிராஃபி மாதிரி சொல்லாம இப்படி போயிருக்க. சரி போ ஜாலியா சில் பண்ணு. அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க பாவம். எல்லாத்தையும் பண்றேன்டா. லாஸ்ட் ஒன் கொஸ்டின்.
உங்களுக்கு ஷேர் பண்ண மூவிஸ்னால் என்ன மாதிரி ஷேர் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் ஷேர் பண்ணணும், எல்லாரும் பார்க்கணுன்னா. அலைப்பா இது நீ பார்த்ததே இல்லையா? ஆஹா, பாரு. லவ் இல்லை, ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனா. இன்ஸ்பிரேஷனாவா? எனக்கு பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் ரொம்ப பிடிக்கும்பா. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த கிவ் அப்பே பண்ணாமல் இருக்கிறது எப்படி எல்லாம் கேட்குறாங்களா, அது ஐ திங்க் I've taken lot of inspiration from that film. அண்ட் நான் எப்போ பார்த்தாலும் அழுவேன். இட் ஃபீல்ஸ் லைக் அந்த படம் பார்க்கும்போது அப்பா செம்ம, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த லீக்கே இல்லாமல் பொண்டாட்டி விட்டு போயிடுவாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க, போலீஸில் அரெஸ்ட் ஆகிடுவான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் மை கோ டு ஃபிலிம். சேம் டு நான். ஏன் உனக்கு அதான் பிடிக்குமா? நான் இப்போ வேறு ஏதாவது எனக்கு வடகரி படம் தான் ரொம்ப பிடிக்கும்னா நீ சேம் டு நான் சும்மா சொல்கிறடா டேய், சேம் டு நான் வேற. ஓகே பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸா நைஸ் படி. அதில் கிறிஸ், வெல்கம் கிறிஸ்னு ஒரு மியூசிக் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபோனில் அது வந்து எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாட்டி கேட்பேன். அதுவும் கேள்வி சேம் டு. ஷூர்ண்ணா. ஓகே சரிப்பா, லாஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாமா? லேட் ஆகுது எல்லாருக்கும், எல்லாம் நிறைய ரொம்ப தூரம் போ. நாளைக்கு வேறு மண்டே இல்லை. ஹலோ அண்ணா யாரு? அண்ணா இருமா, இப்பதான் உன் ஃப்ரெண்ட் அனுஸ்ரீக்கு கொடுக்கும்போது மைக்கை மாற்றி நீ தான் கொடுத்தல, அப்போ நீயே கேட்டிருக்கலாம்ல. அப்போ இது கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கேட்டுருவேன். ஹாய்ப்பா, சொல்லுப்பா கருப்பு சட்டை. மைக் இல்லையா? அண்ணா அப்ப ஏன்ட்ட மைக் இருக்கு. யாருப்பா அது சொன்னா? சரி கேளுமா, கேளு. என்கிட்ட மைக். சொல்லுமா. ஹாய். ஹாய்ண்ணா, ஐ எம் யோகஸ்ரீ தேவி. ஃபர்ஸ்ட் வந்து நவம்பர்ல நடந்த மீட் அண்ட் கிரீட்டுக்கு நான் வந்திருந்தேன். இப்போ ரீசெண்டாக நடந்த மீட் அண்ட் கிரீட்டுக்கு என்னால் வர முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பாட்டிஃபை. 2 இயர்ஸாக எனக்கு இந்த வாய்ட் அவ்வளோவா தெரியல அப்படின்னா நான் ரிப்பீட்டடாக உங்கள் எபிசோட்ஸ் கேட்பேன். ஸோ கேட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வாட்டி என் கதையை நானே இன்னொருத்தராக சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் ரிப்பீட்டடாக கேட்கும்போது ஒரு சில கதை தெரிஞ்சது, நீங்கள் தான் அது, ஸோ இவர் தான் அது. கண்டுபிடிச்சிருக்கேன் என்னை பற்றி. அந்த டிரைவர் கடைன்னு ஒன்று சொன்னீங்க, சிஸ்டருக்கு கண்டுபிடிச்சுன்னா விட்டுரு. ஏன் இவ்வளோ பேருக்கு முன்னாடி சொல்லுங்க. நான் கேட்பேன், அதுதான் அதான் கொஸ்டினேவா? கேட்டு தொலை. அண்ட் டிரைவர் யாரோ ஃபினான்ஷியலாக பிளாக் ஆகிருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸ்க்கு 67,000 செலவு பண்ணாங்க காலேஜ்க்காக. அது இன்னொரு பாட்காஸ்ட்டில் ஆமாம் நான் என்னோட சிஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கதையை தான் சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நடந்ததில் உங்கள் கதையை இன்னொருத்தர் கதையாக சொன்னது எது? உங்கள் கதை தான், உங்களுக்கு நடந்தது தான். எதுக்கு அது இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? சீக்கிரட்டு இதான் ஒரு கேள்வின்னு கேட்ப. அம்மா என் கதையை நான் இன்னொருத்தர் கதையாக சொல்கிறேன்னா ஸ்டில் ஐ எம் நாட் அவுட் ஆஃப் இட்னு அர்த்தம். நான் அதுலேருந்து இன்னும் வெளில வரல. ரொம்ப வருஷமாக நான் வந்து சிகரெட் பிடிப்பேன், பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அது அவமானமாக இருந்தது வெளில சொல்கிறதுக்கு. நான் சிகரெட் பிடிச்சேன் 20 வருஷம், நான் விட்டுட்டேன் அப்படின்னு. இப்போ நான் விட்டதுக்கப்புறம் என்னால் அது தைரியமாக வந்து வெளில உலகத்துக்கு ஃபேஸ் பண்ண முடியுது. ஸோ when I'm out of that, when I feel it is not a shame, when I feel it is not something bad, I will come and share. ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த ஹீலிங் டைம் தேவையில்ல. இப்போ நான் ஒருத்தர் எனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டு போயிட்டேன். நான் ஒரு முதல் வாட்டி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் பார்க்கும்போது மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டேன். 2வது வாட்டி பார்க்கும்போது ஐயோ இவனான்னு வெறுப்பில் இருந்தேன். கொஞ்சம் வருஷம் கழித்து அவரை பார்க்கும்போது ஹைடா எப்படியா இருக்குன்னு சொல்ல முடிஞ்சுது. ஸோ ஐம் அவுட் ஆஃப் தட் ஹேட்ரட். ஸோ அப்போ தான் நான் வந்து ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், இன்டிஃபரன்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ யூ நீட் டைம் டு கம் அவுட் ஆஃப் சம்திங், பி இட் ஷேம் ஆர் பி இட் கில்ட், பி இட் ரிக்ரெட். ஒன்ஸ் யூர் அவுட் ஆஃப் இட் யூ வில் பி ஓப்பன் எனஃப் டு ஷேர் தட். மேபி நான் என்னை வச்சு நான் வேறு யாராவது வச்சு சொல்கிறேன்னா மேபி ஐம் நாட் அவுட் ஆஃப் இட். மேபி ஐ ஸ்டில் திங்க் add some stigma around it. ஸோ அதுலேருந்து நான் வெளில வரும்போது என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் என்ன ஐடியா இருக்கேன்மா. சொல்லணும் அவ்வளோதான். 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்தீங்க, வந்ததுக்கப்புறமும் திருப்பி கருப்பு என்னடா திருப்பிக்கிட்டே சொல்கிறாருன்னு இருக்கும் போது எப்படிப்பா இருக்க தங்கச்சி அப்படின்னு கேட்டோடனே ஐ காட் லிட்டரலி 3 years. அதே மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் கருப்பு மாதிரி எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் சரி, பேன் இந்தியா ஃபிலிம் ஆர் ஹாலிவுட் போனாலும் சரி, தயவு செஞ்சு பிரேக் எடுக்காதீங்க. எடுத்தாலும் பிரேக் எடுக்காதீங்க. ஓகே, ஹாலிவுட் போனால் இங்கிலீஷில் பண்ணுற பாட்காஸ்ட், ஐ டு இங்கிலீஷ் பாட்காஸ்ட். யூ கேன் டு இட் மா, எது வேணா நீங்கள் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் யூ வாண்ட் மீ டு டு இன் இங்கிலீஷ்? நோ தமிழ் தான். நான் தான் சொல்லணும். பிகாஸ் ஐ கான்ட் டு நோ. யா ஹேய், ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்தா உன்னை கேள்வி கேட்பேன்னு நினச்சிக்கிட்டியா நீ? யா சரிப்பா, ஓகேப்பா, ரொம்ப க்யூட்டாக இருக்க நீ. இன்ஃப்ளூயன்சரா நீங்கள் தானா? நீ இன்ஃப்ளூயன்சராமா? சரிம்மா, உன் பேருமா? ஷக்கியா. உட்காந்தே கேள்வி கேளுமா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நிற்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஷக்கியா, இவ்வளோ நேரம் நீ சண்டை போட்டு கேள்வி வாங்கியிருக்க, கேளு.
தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதுல ஏப்பா 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 சொல்லுமா. அவங்க இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகணும், அவங்களாம் மாறணும் அப்படின்ட்டு அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்றது, அந்த மாதிரி நீங்க ஒரு கான்செப்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டா? ஒரு எபிசோட் நீங்க போடலாம். நீ என்ன எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் இயர் போறேன். செகண்ட் இயர் போயிட்டு தேர்ட் இயர் போயிட்டு காலேஜ் முடிச்சு இதே கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். ஓகே, உன் பேர் என்ன? ஷக்கியா தானே? நீங்கள் சொல்லுப்பா. ஆனால் நான் வந்து சின்ன வயசில் உங்களை ஆர்ஜேவாக இருக்கும்போதே நான் உங்களுக்கு பிக் ஃபேன். நைட்டு வந்து வீட்டில் சண்டை போட்டு கூட 9 மணிக்கு மேலே உங்கள் ஷோ கேட்டுட்டு தூங்குற பழக்கம் இருக்கு எனக்கு எஃப்எம். அப்புறம் 4ஆம் ஊருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எபிசோட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னாக்கா வர்றேன், உன் கேள்வியில் போர் ஆகி 2 பேர் போகிறானுங்க. அதே தான் இப்போ வந்து எப்படின்னா எனக்கும் உங்களுக்கு ஈஸியாக நான் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, நான் வந்து உங்களை மாதிரி நினைட்டேன் வாயை திறந்தா முடியவே மாட்டேன், பேசிகிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கிறப்போ எனக்கு பர்சனலாக உங்களுக்கு எனக்கு கனெக்ட் ஆகிற விஷயம் நீங்கள் அப்படிதான் திங்க் பண்ணுறீங்களான்றதான் என்னோட கொஸ்டின். அது இல்லைண்ணா, பேசிக்கலி நான் என்ன நினைக்கிறேன்னா கனெக்டிங் வித் பீப்புள் இஸ் த பெஸ்ட் ஹியூமனிட்டி திங் யூ கேன் எவர் டூ. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். குட் பிலீவ், குட் பிலீவ். இல்லை யூ பிலீவ். என்னடா கேள்வி கேள்றா? 3 மணி நேரம் பதில் சொன்னீங்க, இப்போ இங்கிலீஷில் வேற பேசுறேன். சொல்கிறா என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கான்செப்ட் கேட்குது, நீ என்ன கேட்குற? சரி, ஹாப்பி எண்டிங் எப்போ வரும்? அவன் மைக்கை வாங்கி தாண்டா கேள்வியே யோசிக்கிறான். அந்த பையன் மைக் வாங்க, அந்த பையன் இருப்பா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்றதுனால அவங்களே எழுதிட்டாங்க. ஹாப்பி எண்டிங் படம் நடக்கலடா தம்பி. அந்த டைரக்டர் வேற படம் பண்ண போறாரு, நான் வேற படம் பண்ண போறேன். அவரு ஹாப்பியா இருக்காரு, நானும் ஹாப்பியா இருக்கேன். ஓகே, நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு கேள்வியும் புரியல, புரிஞ்சாலும் எனக்கு பதில் சொல்ல வேணாம், அதனால அது ரிஜெக்டட். ஓகே, நீங்க உங்க பேர் இருமா. அவங்க முடிச்சிட்டு இருந்தா இப்படியே வர லெஃப்ட் ரைட். அடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆப்ல நான் கேட்டுறேன். ஸோ என் பேர் ஸ்ரீநிதி. ஹாய். ஸ்ரீநிதி. ஹாய். ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. எஸ். ஸ்ரீநிதி மோகனா அப்படின்னு ஒரு இது வரும்ல, இந்த ராமர் ஜோக். சொல்லுங்க, தெரியல யாருக்கும். ஸோ நான் ஐம் நாட் கோன் எக்ஸ்டெண்ட் பை சேயிங் நீங்கள் எவ்வளோ ரிலேட்டபிள் கண்டென்ட், ஹவு யூ ஹவ் சேஞ்ச் மை லைஃப் அதெல்லாம் சொல்லலை. ஓ, யூ ட்ரைங் டு ஆக்ட் கூலோ. I'm trying to be cooler than the crowd. Anyway, எல்லாரும் நீங்க உங்களை சிரிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்களை யாரு நிறைய சிரிக்க வைக்கிறாங்க? நீங்க ஓகே இன்னைக்கு டே ஆஃப்ல ஐ வாண்ட் டு ஜஸ்ட் லாஃப் அவுட் லவுட்னா நீங்க யாரை, who do you watch, who do you follow? ஓ, நான் பார்க்கறது யாரை பார்க்குறேன்னா, லைக் உங்களை யார் சிரிக்க வைக்கிறாங்க and who is the person that gives you that solace that you need at a hard day? ஓகே, ஸோ யா, மை வைஃப். சிரிக்க வைக்கிறது என் வைஃப் பயங்கர ஃபன்னியாக இருப்பாங்க. நிறைய நல்ல நகைச்சுவையை வாரிட்டே தூவி விட்டுட்டே இருப்பாங்க. பாதி நகைச்சுவை வந்து அவ்வளோ நகைச்சுவையாக இருக்கும், ஏன்னா என்ன தான் கலாய்ச்சி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஐ திங்க் ஐ லைக் மை வைஃப்ஸ் கம்பெனி. வி பின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட், நான் ஃபஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ்லேருந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்ட். ஸோ ஐ லைக் லிஸ்னிங் டு அவங்களோட நல்ல பெஸ்ட் சைடில். கொஞ்சம் இன்னும் வெஸ்ட் சைட்லலாம் போனாங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக அடி விழும். ஸோ நல்ல நகைச்சுவை ஜோனில் இருந்தாங்கன்னா எனக்கு என் ஒய்ஃபோட நகைச்சுவை பிடிக்கும். அண்ட் ஐம் அ ஹாப்பி பர்சன், ஐ வுட் லைக் டு ஸ்டே தட் வே. அண்ட் எனக்கு அதனால் யாராவது ஒருத்தர் கண்டென்ட் கொடுத்தா தான் சந்தோஷம், நான் ஜாலியாக இருப்பேன். அண்ட் என் டீமில் நான் இப்போ சொன்னேன், இந்த கருப்பு இன்டர்வியூலாம் கூட ஒரு ப்ரொமோஷன் வந்து ராகுல்னு ஒரு பையன் இருக்கான், என்னோட கோ டைரக்டர், கோ ரைட்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ தாட் இஸ் த ஃபன்னியஸ்ட் பர்சன் தட் ஐ வாஸ் இன்ட்ராக்டிங் வித். ஸோ யா, ஐ லைக் பீப்புள்ஸ் கம்பெனி. எனக்கு நகைச்சுவையாக என் கூட பேசுகிறவங்க வந்து என் ஒய்ஃப், இந்த ராகுல், ரீசன்ட் மெமரியில் அவங்க. அண்ட் தென் எனக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி பிடிக்கும், சந்தானம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாரும் மாதிரி தான். நான் என்ன ஈரான்லேருந்து வந்திருக்கேன், நானும் ஈரான்லேருந்து. So thank you, Srinidhi. One last question. Oh wow, she's not cool. I'm not done. So creativity-க்கு நீங்க movies and watching shows la சொல்றீங்க. எந்த book படிச்ச உங்களுக்கு inspiration வந்து that you have used in any of those spaces? Junior Vigadan. இந்த புக்கில் இருந்து இன்ஸ்பிரேஷன், படத்துல இருந்து இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் எல்லாமே படிப்பேன், சின்ன வயசுல நிறைய படிப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. திருப்பி நான் ரேடியோவில் ஜாக்கி ஆனதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். சரி, இன்ஸ்பைரிங்காக அவர் சொன்னது தான் கரெக்ட். நம்ம பார்க்குறதோ படிக்கிறதோ 2 நாளைக்கு இருக்கும், 2 வாரம் இருக்கும். எனக்கு நிறைய இன்ஸ்பயர் பண்ணது என்னோடய தாத்தா. இன்ஸ்பயர் பண்ணதுன்னா, ஓய் எங்கள் தாத்தா சூப்பர், எனக்கு அவர் இல்லை, நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்கள் தாத்தா எங்கள் வீட்டில் சமைப்பார், பாத்திரம் தேய்ப்பார், துணி துவைப்பார். அண்ட் டே இன் டே அவுட் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பண்ணுவார். ஸோ நான் வீட்டிலேருந்து 11th 12th வெளில போகும்போது தான் எனக்கு தெரியும், மற்ற வீட்டிலலாம் அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு 11th 12th வரைக்கும் ஆம்பளைங்க தான் சமைப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா சமைப்பார், நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ
ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதை தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கேன். என்னோட அம்மா, என்னோட தாத்தா அண்ட் பீட் மை கிட்ஸ். நான் வந்து ஏதாவது தப்பான டிசிஷன் எடுக்கும்போது மை கிட்ஸ் ஆர் வெரி யங் பட் ஸ்டில் தே கைட் மீ டு த ரைட் வே. ஸோ ஐ திங்க் ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பீப்புள் அண்ட் ரியல் லைஃப். இது தென் புக், சினிமா அதெல்லாம் 2 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். சைக்காலஜி ஆஃப் மணி படித்தா செமையாக காசை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு வாரம் தோணும். அரவிந்த் சாமி பேசினதுக்கப்புறம் எல்லாம் ஊரே படிச்சது. எவ்வளோ பேர் நம்ம அப்படியே பயங்கரமாக ஆகிட்டோம் அப்படிலாம் கிடையாது. புக்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியான்ற இதுல இருக்கும். ஸோ புக் இஸ் நாட் மை இன்ஸ்பிரேஷன். யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. சரிப்பா, சாரிப்பா. வாப்பா, நேரில் வாப்பா. யா, எதுக்கு ஓடி வரானே தெரியல. Come on guys, there's a moment in this room. Yeah, we're going to create a moment. Yeah, hi, but take a seat here. அப்படி உங்க பேசு. விகேஷ் எதுக்கு இங்கே மேலே ஓடி வந்தீங்க? தேங்க்ஸ் சொல்லுமா, சொல்லுங்க. என்னன்னா வந்து 2021 வந்து என் ஃபேமிலியில் சின்ன ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். லைக் வந்து அம்மாவுக்கு வந்து அப்பா தம்பி அவங்க 2 பேரும் வந்து ஒரு இறந்து போனாங்க. அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. தம்பி வந்து ஒரு கண் கவர்மெண்டல் ஹாஸ்ட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு லெக்கில் வந்து கேட் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஹார்ட் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அப்போ வந்து அக்கா இருந்தாங்க. அக்கா கல்யாணம் ஆகி அப்போ தான் அக்கா கல்யாணம் பண்ணி ஒரு 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்லேயே இந்த மாதிரி ஆகிடுச்சு. அக்கா வந்து ஹனிமூன் வெளில போயிட்டாங்க. பார்த்தா வந்து திடீர்னு பார்த்தா ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணதும் இல்லை, இதுக்கு மாதிரி பார்த்ததும் இல்லை. திடீர்னு பார்த்தா நான் தான் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஓகேவா, அப்படி இருந்துச்சு என் லைஃப்பில். அப்படி தான் போயிட்டு இருந்து அப்புறம் கொஞ்சம் போயிட்டு இருந்து அப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கடைக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே அப்படி பண்ணி திடீர்னு ஒரு அந்த பிரேக்கப் ஆகிடுச்சு. இப்படி ஒரு அடி, இந்த 2வது அடியா, 2வது அடி அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் அக்கா சூசைட் அட்டம் பண்ணிட்டா. இப்படி 3வது அடி என்னடா சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு அப்புறம் வீட்லேயும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கடனும் அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி லோன்லெஸ் ஆகிடுச்சு. வீட்லேயும் கொஞ்சம் சரியில்லாமல் யாருக்கும் பேச முடியாமல் ஒரு மாதிரி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு ரன் பண்ணுறதுக்கு ஒரு வில் பவர் வேணும்ல. அந்த வில் பவரை அந்த நாளாக மட்டும் அப்படியே ஒரு தனியாக யாராவது பேசினா எப்போவுமே ஒரு ஷோல்டர் தேவைப்படும்ல. அந்த ஷோல்டராக வந்து அந்த நாளாக மட்டும் எனக்கு வந்து அந்த டைம் எனக்கு கொடுத்தது. அப்படியே எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படியோ கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டேன். வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நானும் வந்து காலேஜ் முடித்து ஒரு அறிவும் வைக்கல, இந்த அறிவும் வைக்காமல் அப்படியே போயிட்டு அப்படியே வந்து அப்படியே ஒரு எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நான் வீட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம். தேங்க்யூ. அந்த இடத்துல கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? புரியுது, நான் கேட்டுட்டு இருக்கேன். கேள்வி நல்லா தேங்க்ஸ். நீ பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நல்லா இருக்கேன். நீ யா, உன் வீட்டில் எல்லாரும்? வீட்டில் அவங்க இருக்காங்க. சூப்பர். அது ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப பியூர் இன்னசென்ட் ஒரு ஃபீல் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். காட் பிளஸ் யூ. யுகேஷ் சூப்பர். வாடா யுகேஷ், நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாடா, டிவியில் வருவோம். எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினான் அந்த பையன். தேங்க்யூ யுகேஷ். சரி, ஐ திங்க் போகிறோன்னு நினைக்கிறேன்ல. நிறைய பேர் பேசிட்டாங்க, கேள்வி கேட்டது. ஐநோ நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணிருக்கீங்க. இல்லைப்பா, போயிட்டே இருக்கும் அப்புறம் நைட் ஃபுல்லாக. நாளைக்கு போகலாமா? அங்கே பார்த்தியா பாம்பே ஃப்ளைட் காலைல 4:45. அவங்க அனுப்பிச்சு வச்சிடலாம். கடைசியில் பில்லு என்ன கட்ட சொல்லிடுவாங்க. யாரா தம்பி அங்கே, யாரா பச்சை சட்டை இது அவனும் கண்டினியூ பண்ணிடலாங்க. ஷோர் வினிதா இஸ் ஓகே டீம்? ஓகே, எஸ் பா. ஹாய், I am Srindevi. I am also a CA student. நான் வந்து அவரை மாதிரி தான் இன்டர்மீடியட் எழுதிட்டே இருந்தேன் 3 years. நான் வந்து நான் உங்கள் பாட்காஸ்ட்டில் அது மிராக்கல்னு ஒரு எபிசோடு இருக்கும். மிராக்கல்னு ஒரு எபிசோடு இருக்கும். அந்த எபிசோடுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் a stage where I failed 5 times in intermediate. My friend passed. I was so lonely, but I was still running. அந்த மிராக்கல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க காட். எனக்கு என்ன ரிக்ரெட்னா, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே எங்கள் பேரண்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்க நம்பிக்கையை இது பண்ணிட்டே இருக்கும். இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு ரிக்ரெட் இருந்தது. நீங்கள் சொன்னீங்க காட் will not give what you want, he will give what you need. நீங்கள் இப்போ சொன்னது நான் ஓடிட்டு இருந்தேன், நீ ஓடுறா பார்த்துக்கலாம், இன்னும் வேகமாக ஓடுறா அப்படின்னீங்க. ஆனால் நீங்கள் அந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கப்புறம்
எபிசோடுக்கு அப்புறம் அடுத்த ஐ கிளியர் அண்ட் நவ் ஐ எம் சிஏ ஃபைனலிஸ்ட். வாவ், ராக்கிங். நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். அந்த எபிசோட்ல நீங்க சொல்லுவீங்க அந்த மந்தவெளி டிப்போக்கு ஆப்போசிட்ல பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் போனோடனே நீங்க அந்த சொல்லுவீங்க, நான் திரும்பி பார்த்தேன் கண்ணன் போல போல கண்ணீர்னு. அப்போ கேட்கும் போது எனக்கும் ஒரு படம் பார்த்து கூட அது வரனாலும் அந்த பாட்காஸ்ட் கேட்கும் போதே அவ்வளோ டச்சிங்காக இருந்துச்சு. எனக்கு என்ன கேள்வினா, அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கேரியரில் இருந்தீங்க, இப்போ யூஆர் அட் த பீக். இப்போ அந்த கோயில் போய் திரும்ப பார்த்தீங்களா, ஹவ் யூ ஃபீல்? அந்த கோயில் போய் திரும்ப பார்க்கும்போது அதே ஃபீலிங் தான் இருக்கா இல்லை? எப்போ கோயில் போனாலும் ஒரே ஃபீலிங் தான் பாருங்க, செம்மையாக எமோஷனல் ஆகிடுவேன். அதான் எனக்கு திருப்பி அந்த கோயிலுக்கு மந்தவெளிக்கு போகும்போது அதே மாதிரி வரல. ஒரு வாட்டி வந்தது. பட் ஐம் ஹாப்பி யூஆர் டூயிங் வெல் ஃபார் யுவர் செல்ஃப். நீ சிஏ இப்போ கிளியர் பண்ணிட்ட அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் அந்த ஃபைனலில் இருக்கேன்னு சொன்னேன்ல, செமிஃபைனல்ஸ்லாம் முடிச்சிட்டல, ஃபைனல்ஸும் ஜெயிச்சிரு. ஒரு ஆஸ்திரேலியா டீம் மாதிரி ஆகு. பட் தேங்க்யூ. நீங்கள் அந்த ரொம்ப அந்த டைமில் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் கடவுள் தான் அமுச்சு வச்சாருன்னு வச்சுக்கோடா. மிராக்கிள் தானே. இன்னும் நீ சிஏ ஆகிட்டு எனக்கு ஆடிட்டர் ஆகிடு. ஓகே, நோ கருப்பு பணம், ஒன்லி வெள்ளை பணம். ஓகே, வில் டீல் வித் வெள்ளை பணம். வாட் பிரசாந்த் இஸ் மை டீம். ஓகே, அங்கே தேங்க்ஸ் பா தம்பி. இன்னொரு குயிக்காக ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுத்து முடிச்சுக்கலாம். ஹாய்டா, நீ ரொம்ப நேரமாக வந்ததுலேருந்து கேபிஒய் பாலா வாங்க. ஹாய். ஹாய்டா. ஹாய்டா, உன் பேர்டா? என் பேர் யுவன். யுவன். ஹாய் யுவன். ஓ, ஃபேன் நோ? யுவன், யுவன் ஃபேன். யா, நான் ஒரு அவங்க போகிறாங்க, அவங்கள பிடிங்க, அவங்கள பிடிச்சி வைங்க. ஹலோ மேடம், டோன்ட் கோ. உட்காருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க. சொல்லுங்க யுவன். ஓகே, நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இப்போ பேபி கண்ணன் மாதிரி லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? அண்ட் லைக் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாயர்னால இப்போ வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? ஓகே, பேபி கண்ணன் மாதிரி லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுங்க? இல்லை ப்ளீஸ் வாட்ச் த கிளைமேக்ஸ். ஸோ தட் இஸ் மை ஆன்சர். ஏய், என்னடா இது ஒரு கேள்வியாடா? அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சரி, என்ன பண்ணுறது கேட்டேன். இப்போ சொல்லி என்ன சொல்லுங்க. சொல்லிட்டேனடா. அதான் அந்த கிளைமேக்ஸ் மாதிரி தானே உங்களுக்கு ஆகும். அதனால நல்லாவே பண்ணுங்கடா. நல்ல மக்களுக்கு சேவை பண்ணுங்கள். அந்த பேபி கண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து ரியல் லைஃப்ல என் ஃப்ரெண்டு. அதாவது ஃப்ரெண்டோட அப்பா. அந்த அப்பா பொண்ணு இருக்காங்கல்ல, ரியல் லைஃப்ல அது நான் தான். என் செயினை தான் கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துட்டானுங்க. ஸோ கூட வேலை செய்கிற பையனோட அப்பாவே வந்து, அது வினிதாக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவை வந்து லாயராக பிடிச்சி இது பண்ணேன். ஒரு 7-8 மாதம் அலைய விட்டு எனக்கு வாங்கியே கொடுக்கல. அப்போல்லாம் சினிமாவுக்கு வரப்போகிறேன்னு தெரியாது. ஸோ படத்துக்கு வந்ததுக்கப்புறம் சினிமா எடுக்கும்போது இதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தது தான். நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணனோ அதுதான் அந்த அப்பா பொண்ணு கோர்ட்டில் கோத்ரூ பண்ணாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு பண்ண படம் தான். ஸோ இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வந்து தடை பண்ணணும்லாம் ஒரு வழக்கு போடும்போது ஹைகோர்ட்டும் அதுதான் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் ரியல் லைஃப்லேயும் இருக்கிறாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அது எடுத்தது. ஸோ அப்படி